ஸ்ப்ரெட் பண்ணாது. இன்னும் அஃபீஷியலாக வந்து 7ஆம் தேதி கிடையாது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை நம்முடைய மினிஸ்டர் சொன்ன ப்ரூஃபோட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். தூங்க போகிற இந்த ஒரு நேரத்தில் இப்படி ஒரு ட்விஸ்டா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஆமாம், 7ஆம் தேதி நாடு முழுவதும் ஒட்டுமொத்த இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ நுழைவு தேர்வாக கருதப்படக்கூடிய நீட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து நமக்கான மாணவ செல்வங்களுக்கு ரிசல்ட் வந்து வெளியாகணும். 7ஆம் தேதிக்கு பிறகுதான் அப்படின்ட்டு நம்முடைய எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷே வந்து சொல்லிட்டாரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கம்ஃபர்டபுளா வந்து 7ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது 10ஆம் தேதி அந்த டேட் வாக்கில் தான் வந்து ரிசல்ட் வந்து வெளியிட போறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. 7ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் கிடையாது. ஏன் அப்படின்னா 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால அன்று பள்ளி வேலை நாட்களா வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஒருவேளை ரிசல்ட் டேட்டா இருந்துச்சுன்னா ஆசிரியர்கள் பள்ளிக்கு வரணும், கண்டிப்பா வந்து மார்க் வந்து ரிலீஸ் ஆகும்ல, அந்த டைமிங்க்கு வந்து ஷீட்ஸ்லாம் வந்து ஒட்டணும். அதாவது மார்க்லாம் வந்து போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பண்ணோம். இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, ஞாயிற்றுக்கிழமை நீட் எக்ஸாம் இருக்கு. ஸோ நீட் எக்ஸாம் எங்க நடக்கும் உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ அப்ப காலையில ரிசல்ட்டை வந்து வெளியிட முடியாது. ஈவினிங் வந்து ரிசல்ட்டை இது வரைக்கும் நம்முடைய தமிழகத்துல ஒருபோதும் மாலை நேரத்துல 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வெளியிட்டதாக வரலாறே வந்து கிடையாது. துணை தேர்வுக்கான முடிவுகள் மட்டும் தான் வந்து ஆஃப்டர்நூன்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்காக மே 10ஆம் தேதி ரிசல்ட்டை வந்து வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் போய் கொண்டிருப்பதாக செய்தி. 10ஆம் தேதி அப்படின்னா இன்னைக்குன்னா புதன்கிழமை, பாருங்க டேட் எங்க தள்ளி போயிருக்கு அப்படின்ட்டு. சோ பிரச்சனை இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பொது தேர்வுக்கான முடிவுகள் தாமதமாவது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா மே லாஸ்ட் வீக் கூட ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கு. போன இயர் வந்து நம்ம மேலதான் வந்து எண்டில் எக்ஸாமே வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால வந்து பெருசா வந்து நீங்க பாதிக்கப்பட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு சீக்கிரமாக அட்மிஷன் போடணும், காலேஜ் போய் சேரணும், எக்கச்சக்கமான வேலைகள் வந்து இருக்குது. 11க்கு பிரச்சனை இல்லை, ஓகேவா? ஃபெயில் ஆனாலும் சரி, பாஸ் ஆனாலும் சரி, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்தாலும் அப்படியே போயிட்டு நம்மளுடைய 12th ஸ்டாண்டர்டில் போய் பெஞ்ச் மாற வேண்டிய வேலை, ரூம் மாற வேண்டிய வேலை, மற்றபடி எல்லாமே அதே தான், பெரிய பிரச்சனை வந்து கிடையாது. 10த்துக்கும் அதே மாதிரி சீக்கிரமாக ரிசல்ட் வந்துடும். ஃபஸ்ட்டு 12th, நெக்ஸ்ட்டு 10th, அடுத்தது 3ஆவதாக வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். 11th பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூலுக்கு போய்கிட்டே இருக்கும் போது கூட ரிசல்ட்ஸ் ஒரு சில டைம்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் பெருசாலாம் பேனிக் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. இது மாதிரி எஜுகேஷன் அப்டேட்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்ல குட்டீஸ். Thank you so much.